உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆட்டிசம்க்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா? அதை நீங்கள் ஏதாவது குணப்படுத்திருக்கீங்களா? சாந்தமான குணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். எப்படி மேம் அந்த குழந்தைங்களை நீங்கள் நேராக கூட்டிகிட்டு வர சொல்லி பார்த்து எல்லாம் பண்ணுவீங்களா? பேரண்ட்ஸுக்கு சொல்லுவோம். இல்லை கண்டிப்பாக பார்த்து தான் கொடுப்பீங்களா? பார்த்து தான் கொடுக்கணும். வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக பார்க்காம நாடி பிடிச்சி பார்க்காம கொடுக்குறோம். இந்த மருந்து நம்ம கொடுத்தோம்னா 100% குணமாவாங்க. இதுலேயே சில குழந்தைங்க நரம்பு தளர்ச்சி, எந்த அளவுக்கு நரம்பு சுருங்கி இருக்கு, எந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, எங்கெங்கே பிளட்டு பிளாக் ஆகிருக்கு, இதெல்லாம் பார்த்து அவனுக்கு என்ன மாதிரி தெரப்பி கொடுக்கணும், என்ன மாதிரி மூலிகையில் அந்த பையனுக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் மருந்து கொடுத்து இந்த ஆட்டிசம் குழந்தைங்க குணமாயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் டியூரேஷனுங்கிறது எவ்வளோ நாள் நடக்கும் மேம்? ஒரு பையன் சிங்கப்பூரில் ஓகேங்களா, அவருக்கு இந்த மூலிகை இல்லாமல் அந்த இறை மந்திரத்தை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வணக்கம் ஆதான் நேயர்களே, மற்றும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய பல இன்ஃபர்மேட்டிவ்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஆதன் நேர்மிகள் அனைவருக்கும். இப்போ ஆட்டிசம்க்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா? அதை நீங்கள் ஏதாவது குணப்படுத்திருக்கீங்களா? மூலிகை இருக்கா, இல்லை வசியமா, இல்லை எப்படி மேம்? ஆட்டிசம்ங்கிற குழந்தைங்க ரொம்ப ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. முதல்ல பிறக்கும் போதே டாக்டர் சஜஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அன்பாவோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக குழந்தைய எடுத்துடுவாங்க. அந்த குழந்தைய இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும், சொல்லியிருப்பாங்க, டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சில குழந்தைங்க கை கால் உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும் சரியா. அவன் ஹெவியாக கத்துவான், சில நேரத்தில் எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டான். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மனம் அமைதிப்படுத்தி தன்னோட மனசில் ஒரு சாந்தமான குணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். சரி, எப்படி மேம் அந்த குழந்தைங்களை நீங்கள் நேராக கூட்டிகிட்டு வர சொல்லி பார்த்து எல்லாம் பண்ணுவீங்களா? பேரண்ட்ஸுக்கு சொல்லுவோம். அவனை இல்லை நீங்கள் பார்ப்பீங்களா அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி? இல்லை கண்டிப்பாக பார்த்து தான் கொடுப்பீங்களா? பார்த்து தான் கொடுக்கணும். வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக பார்க்காம நாடி பிடிச்சி பார்க்காம கொடுக்குறேன். அவங்க கூட்டிட்டு வருவாங்க. சில டவுட்ஸ் இருக்கிறதுக்கு தான் நான் ரிப்போர்ட்ஸ் என்ன டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்க அந்த ரிப்போர்ட்ஸ் கொண்டுட்டு வாங்க. இப்போ கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. கூட்டிட்டு வந்தோடனே நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களா? அதுவும் உங்கள்கிட்ட இருக்குமா? இல்லை, அது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கேன். அது இருக்கும், ரெடியாகவே இருக்கும். அவங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுவேன். என்னென்னா மிரட்டுறதோ அடிக்கிறதோ பேரண்ட்ஸோ பண்ணக்கூடாதுங்கிற அவங்களுக்கு சில கவுன்சிலிங் முறையும் கொடுப்பேன். பேரண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக அந்த சைல்டுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர்டு கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்ககிட்ட பேசணும், என்ன மாதிரி அன்பாக நடந்துக்கணுங்கிறது சொல்லி கொடுத்து உங்களுக்கு இந்த மருந்து நம்ம கொடுத்தோம்னா 100% குணமாவாங்க. இதுலேயே சில குழந்தைங்க நரம்பு தளர்ச்சி ஓகே எப்படின்னாக்கா ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தெரப்பி வளர்ச்சியே இல்லாமன்னா மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்களா, இல்லை உடம்பு கை கால் எதுவும் வளர்ச்சி இல்லாமல்? மூளை வளர்ச்சி இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காது, கை கால் மடங்கி இருக்கும், கை கால் வளர்ச்சி இருக்காது ஓகேங்களா. ஒரு சோர்வாகவே இருக்கும் அந்த குழந்தை. அந்த மாதிரி குழந்தையும் நம்ம என்ன பண்ண முடியுமா, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஓரளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கேர் எடுத்துக்கிற அளவுக்கு, சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு கவனமாக அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு. அப்போது 100% குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்களா? அதாவது ரொம்ப டீப்பாக போகாமல் அந்த குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த சுயமாக சில குழந்தைங்க எதுவும் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். அப்போது அது எந்த அளவுக்கு நரம்பு சுருங்கி இருக்கு, எந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, எங்கெங்கே பிளட்டு பிளாக் ஆகிருக்கு, இதெல்லாம் பார்த்து அவனுக்கு என்ன மாதிரி தெரப்பி கொடுக்கணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி டாக்டர்ஸ். இப்போ நம்ம நம்மளா சில விஷயங்கள் செய்ய மாட்டோம் ஓகே. மசாஜ் தெரப்பிங்கிறது இருக்குது. ஆமாம் ஓகே. அந்த மசாஜ் தெரப்பிக்கும் அனுப்புவோம் வித் நம்மளும் மூலிகையில் அந்த பையனுக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கும் மருந்து.
அவங்க மருந்து கொடுத்து இந்த ஆட்டிசம் குழந்தைங்க குணமாயிருக்காங்க. ஓரளவு ஒரு 90% 70% அப்படி 90% வந்து கொண்டு வந்து விட்டுடலாம். இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன்ங்கிறது எவ்வளோ நாள் நடக்கும் மேம்? அதாவது இல்லை அவங்க சரியாகிற வரைக்கும் நடக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிடுவீங்களா? இப்போ ஒரு பையன் வந்து சிங்கப்பூரில் ஓகேங்களா, அவருக்கு வந்து நல்லா படித்த பையன்தான். ஆனால் அவனுக்கு எப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பயம் உணர்வு, அம்மா அப்பா கண்ட்ரோல்லையே இருப்பான். ஓவராக அவங்க அம்மா அப்பா எதனா பேசினாங்கன்னா எதிர்த்து கத்துவான். ஏன்னா பண்ணுவான், அந்த டைமுக்கு அவனுக்கு நினைவில் இருக்காது, என்ன பண்ணுறோன்றதே தெரியாது. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம மெயினாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மன அமைதி, மனசாந்தி, அந்த டிப்ரெஷன், ஹை ப்ரெஷர் ஆகாமல் அவங்க வந்து ஒரு நார்மலாக இருக்கிறதுக்கு அது என்ன தேவையோ அதை கொடுப்போம். அதாவது பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்கணும். ஆமாம், இப்போ நீ இதை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறத கேட்டால் தானே பண்ண முடியும். இதை குடி அப்படின்னு சொன்னால் வாங்கி குடிக்கணும். நீங்கள் குடிக்க மாட்டேன்பாங்க, எனக்கு வேணவே வேணாம்பாங்க, எடுத்து வீசிடுவாங்க, இல்லை அது உடச்சி போட்டுருவாங்க. பட் ஆனால் அவங்களையும் நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க நாளடைவில். சூப்பர் மேம். எனக்கு தெரிஞ்சு எப்படி கொடுப்பேன்னா உணவில் கொடுப்பேன். காஃபி, டீயில், ஒரு டவுட், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஜூஸில். ஒரு டவுட் மேம். வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் ஒரு 3-4 வயசு இருக்கும். என்னன்னா செவல குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியல. அதுக்குள்ளேயே ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே இன்னொரு கேர்ள் வந்து பிறந்துட்டாங்க. அதனால இந்த பையனோட பிஹேவியர்ஸ்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு ஜெலஸு, சும்மாவே கத்துவான், அடம் பிடிப்பான். இப்போ எனக்கு இந்த கட்டர் வேணும், இல்லை இந்த லைட்டு வேணும், இது வேணும்னா இந்த கேமரா வேணும்னா இந்த க்ஷணம் அவனுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லை வெளில கூப்பிட்டே போகணும். பயங்கரமாக கத்தி எல்லாம் பண்ணுவான். எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். ஆனால் அவங்க பேரண்ட்ஸு, பாட்டி எல்லாரும் பண்ண முடியும் இல்லை, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி கூப்பிட்டு போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது போய் டைவர்ட் பண்ணி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சாக்லேட்டு, பிஸ்கெட் ஏதாவது வாங்கி வந்து கொடுத்து இப்படி பண்ணுவாங்க. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் நான் என்ன கேட்குறேன்னா நாளடைவில் குணமாயிடுமா? குணமாகாது. அதுக்கு நம்ம வந்து அந்த மூலிகை மருத்துவம்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து மனசாந்தி, மன அமைதி, அந்த பிரெயின் பவர் இருக்கு இல்லையா, ஒரு ஈகோத்தன்மையான செயல்கள் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம நார்மல் சுரக்கிற மாதிரி நம்ம மருந்து அந்த குழந்தைங்களுக்கே மருந்து, அந்த 3 வயசு பையனுக்கே மருந்து கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக கொடுப்பேன். பேசாமே இருந்தான், ரொம்ப பேச்சே வராது, வளரி இப்போதான் திக்குவாயா இருக்கும். இப்போதான் கொஞ்சம் கிளியரா பேசுவாங்க, நாக்கு மந்தமா இருக்கும். இப்போதான் கொஞ்சம் கிளியரா பேசிட்டு வரேன். பட் இருந்தாலும் அந்த ஜெலஸ் அவனுக்கு போகல மேம். ஆக்ரோஷமா தன் தங்கச்சியை கொஞ்சினா யாராவது இதாக பண்ணாலே அவனுக்கு ஆக்ரோஷம் அப்படி வந்துடும். அது என்னனால வருது? ஈகோனால தானே வருது. ஓகே, அப்போ அவங்களுக்கு மன அமைதி வேணும். நம்மளையும் வந்து அன்பை தான் பார்க்குறாங்க, நம்மளோட தங்கச்சி அப்படிங்கிற முறை வந்து பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாலும் அவனை எப்படி கூலாக வச்சுக்கிறதுங்கிறது தெரியணும்ல. அதுக்கு இதுவும் ஒரு இது மாதிரி ஒரு இந்த மூலிகைகள் சஞ்சீவி மாதிரி ஒரு வழி நடத்துதல் வேணும்ன்றீங்களா? நான் என்ன சொல்றேன், அந்த அப்பா அம்மா பாட்டி அவங்க சுற்றத்தார்கள் எல்லாமே சேர்ந்து பேசி குணப்படுத்த முடியாதா? இந்த மாதிரி ஒரு வழி நடத்தல் வேணுமா? கண்டிப்பா வேணும். அவங்க என்னன்னா இப்போ அவங்க என்ன மைண்ட் செட்ல இவன் இது வாங்கி கொடுத்தா அமைதியாயிருவான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது காலப்போக்கில் பெரிய பிரச்சனையா மாறும். புரியுதுங்களா? கரெக்ட். அவன் வேற ஏதோ பண்றதுக்கு ரெடி ஆயிடுவான். அதை இவங்க அக்செப்டட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனாக்கா அவன் என்ன வேணாலும் துணிவான். அதுக்கு நம்ம முன்னாடியே இந்த மாதிரி மூலிகை இந்த சிறு வயதிலேயே நம்ம வந்து அவனுக்கு நம்ம கரெக்டா இல்லை இது வந்து செய்யக்கூடாதுப்பா, இது தவறு, ஓகே இது வேணான்னா வேணாம், அமைதியாக இருக்கணும். அந்த அமைதியாக இருக்கிறதுக்கானதான் நம்ம அந்த இறை மந்திரங்களும் மூலிகைகளும் சேர்த்து நம்ம அவன் மனசு அமைதி. அந்த மூலிகை இல்லாமல் நீங்கள் இறை மந்திரங்கள்லாம் சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக. இந்த மூலிகை இல்லாமல் அந்த இறை மந்திரத்தை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஒரு மனநிலையும் வரும். சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி மேம். கேன்சருக்கு சொன்னீங்க, சுகருக்கு சொன்னீங்க, ஆட்டிசம்க்கு சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் உலகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளுக்கும் உங்ககிட்ட வந்தால் மருந்து இருக்குது, தீர்வு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக, ரொம்ப தெளிவாக எனக்கு மட்டும் இல்லாமல் நேயர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி மேம். ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, பார்த்தீங்களா இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததா? மேம் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன எப்போ தேவையோ மேமை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.